ஈறு இது பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகளுக்கு எதிராக அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அழிக்கிறதுக்குமான ப்ராடக்ட். எல்லா விதமான புழுக்களுக்கும் எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இந்த எம்ஐ வீர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இந்த பூச்சிக்கு தான் பயன்படுத்தணும், அந்த புழுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இல்லைங்க. இந்த எம்ஐ வீர் ஒரே ஒரு சொல்யூஷனை நம்ம எல்லா புழு பூச்சிகளுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்போ இது ஒரு 250 ml பேக், அதாவது 1/4 லிட்டர் டப்பாவா இருக்கும். 1 ஏக்கருக்கு இது போதும். 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே கொடுக்கறது தான், 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு இது போதும். காமனா ஒரு சில பயிர்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வரலாம். இது எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய், பூண்டெண்ணெய், மீன் எண்ணெய், கராஜ் எண்ணெய், குடமிளகாய் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், கடுகு எண்ணெய், தடோரா எண்ணெய், லவங்கப்பட்டெண்ணெய், பெப்பர்மின்ட் எண்ணெய், கற்பூர எண்ணெய், நல்லெண்ணெய், அப்போ 12 விதமான எண்ணெய்களை கலந்து தான் இது தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலா இயற்கை விவசாயம் பண்றவங்க இதுல 1ஓ 2ஓ ஆயிலை எடுத்து அவங்களா மருந்தா பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களா சிரமப்பட்டு ரெடி பண்ணும், இல்லாட்டி மார்க்கெட்ல விற்கிறாங்க, வாங்கி கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க, 12 விதமான ஆயிலும் வந்துட்டு மிக்சிங்கா ஒரே ப்ராடக்டா வந்திருக்கு. அப்ப எவ்வளவு ஈஸி பாருங்க. விவசாயிகளுக்கு அவ்வளோ ஒரு சிரமப்பட வேண்டாம். அப்போ இது அடிச்சா கட்டுப்படுமா, அதை அடிச்சா கட்டுப்படுமான்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். எல்லாத்தையுமே என்ன வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணிடும். அதனாலதான் சொல்றேன், எல்லா புழு பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இது கொடுக்க முடியும்னு சொல்றோம். ஆனா ஆர்கானிக்னு வரும்போது கெமிக்கல் மருந்து வந்துட்டு டக்குன்னு வந்து எஃபெக்ட் கொடுக்கும். புழு பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் மருந்து அடிச்சா டக்குன்னு அப்பவே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஸ்பாட் அவுட், புழுவும் சரி பூச்சிகளும் சரி எல்லாம் அவுட்டு. ஆனா இயற்கை விவசாயம்னு வரும்போது, ஆர்கானிக்னு வரும்போது, முக்கியமா சொல்லணும்னா நம்மளோட எம்ஐ வீர் நம்ம ப்ராடக்ட் சொல்லும்போது, இங்க வந்துட்டு அந்த ரிசல்ட் நீங்க கண்ணுல பாக்குறதுக்கு 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ டைம் எடுக்கும். நீங்க அடிச்சு முடிச்ச உடனே எல்லாம் புழு வந்துட்டு இறக்காது. அது வந்துட்டு ஒண்ணு அது வாயில படணும், இல்ல இலையை கடிக்கிறப்ப வாயில படும், ஆட்டோமேட்டிக்கா வாய் வந்து ஒட்டிக்கும். இதோட பிசுபிசுப்புல வாய் வந்து ஒட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அதால எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியாம இருந்தா அதோட உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த புழு வந்துட்டு சாக போகுது. இது டைம் எடுக்கும். அப்ப நமக்கு ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் டைம் எடுக்கும் அந்த புழு பூச்சி எல்லாம் வந்துட்டு இறக்குறதுக்கு. ஓகேங்களா? அதே நேரத்துல புழு பூச்சி ரொம்ப வந்துட்டு பயிர்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அடிக்கிறப்ப நமக்கு வந்துட்டு பல தடவை ரிப்பீட் அடிச்சு தான் கட்டுப்படுத்தணுமா இருக்கும். சில டைம்ல புழுப்பூச்சி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா கட்டுப்படுறது கூட ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ புழுப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளோட எம்ஐவீர் பயன்படுத்துறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே பயன்படுத்தணும். எப்போன்னா புழு வரப்போகுது அப்படின்னு தெரிகிறப்பவோ, அது ஒரு முட்டையா இருக்கிறப்பவோ இல்ல புழு வரப்போகுதுன்னு தெரிகிற அப்பவே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணாதான் நமக்கு வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த பயிரை பொறுத்து 10 நாளைக்கு ஒருக்க, 15 நாளைக்கு ஒருக்க, 1 மாசத்துக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணணும்னா திரும்பவும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ நம்மளோட சஜஷன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறதா வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க சஜஷன் பண்றோம். மெயினா காமனா ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த அமாவாசை டைம்ல தான் வந்துட்டு இந்த புழு பூச்சிகளோட இனப்பெருக்க காலம். அப்போ அமாவாசையிலிருந்து ஒரு 4வது நாள் இல்லாட்டி 5வது நாள் வந்து மருந்து அடிச்சோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா முட்டை வைக்கிற டைம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள், அமாவாசைக்கு 1 நாள் 2 நாள்ல முட்டை வைக்கும். அப்போ 3வது 4வது நாள் 5வது நாள் பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் வந்துட்டு பொரிஞ்சு குஞ்சுகள் வெளியே வர டைம்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல அடிக்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு ரிசல்ட் இருக்கு. எப்பவுமே வந்துட்டு அமாவாசைக்கு ஒரு 4 நாள் அமாவாசையில இருந்து 4வது நாள் 5வது நாள் மருந்தடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வச்சுக்கலாம். இல்ல ஆல்ரெடி பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா அப்ப நம்ம அமாவாசை பௌர்ணமியால பார்த்துட்டு இருக்க முடியாது, அது அடிக்க வேண்டியதுதாங்க. ஓகே, அப்போ பயிர்களை தாக்குற புழு பூச்சிகள் மட்டும் இல்லாம நம்ம வீட்லயும் சரி, இல்ல ஆடு மாடு கட்டுற தொழுவத்திலையும் சரி, இல்ல கோழி கோழி பண்ணைய இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மூட்டைப்பூச்சியோட பிரச்சனை, கரப்பான் பூச்சியோட பிரச்சனை, ஈயோட பிரச்சனை, கொசுவோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கூட கொசுவோட பிரச்சனை இருக்கும், மூட்டைப்பூச்சி பிரச்சனை இருக்கும், கரப்பான்பூச்சி பிரச்சனை இருக்கும், ஈ பிரச்சனை இருக்கும். இதுக்கு கூட நம்மளோட எம்ஐ வீரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண முடியும். அவ்வளவு சூப்பர் ரிசல்ட் வந்துட்டு இது கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வீட்லயோ இல்ல தோட்டத்திலயோ தானியங்களை வந்துட்டு சேமிச்சு வைப்போம். அதுல கூட பூச்சிப்புழு வரும். ஸோ அது வராம தடுக்கிறதுக்கும் கூட இதையும் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கரையான் அதிகமா வரும், கரையானை தடுக்கிறதுக்கும் இதையெல்லாம் பயன்படுத்த முடியும்.
அப்புறம் மாடு ஆடுகளை எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அதுல கூட இதை கொஞ்சம் கலக்கி குளிப்பாட்டணும் அப்படின்னா மாட்டுக்கு வர கொசு பிரச்சனையா இல்ல ஈ இல்ல மெயினா வந்து இந்த உண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அது எல்லாம் வந்துட்டு இது கட்டுப்படுத்தும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எம்ஐ வேற பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்றதுன்னு இல்லைங்க.